அடுத்ததாக திருவிளையாடலில் வரும் தருமியும் சொக்கனும் அதே கோணத்தில் சற்று வித்தியாசமான கேள்வி பதிலோடு சந்திக்கும் புதுமையான நிகழ்ச்சியை காண்போமா? அப்பா சொக்கா, அரசன் கொடுக்குற 1000 பொற்காசு எனக்கே தர மாதிரி அருள் புடி மாட்டியா? தாயே மீனாட்சி, கூப்பிட்டீங்களா? உன்னை யாருமா கூப்பிட்டா? போமா. பாத்தியா பாத்தியா, உன்னை கூப்பிடும்போது மற்ற எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. தாயே மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சி. நல்முத்து பஞ்சனமேல் நீ இருக்கும் வேளையிலே நீ எங்க தனியா இருந்த? நல்முத்து பஞ்சனம் மேல் நாதனுடன் நீ இருக்கும் வேளையில ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசு 1000 முன்னாச்சே 1000 முன்னாச்சே பார்த்து பாட்டு எழுத வரல எனக்கு இல்ல வேற நான் தரிசனம் போறான். ஐயா போயா புலவரே, யாரையா அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க? சொச்சுவை பொறிச்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டி செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். என் வயிற்றுல அடிக்க வேண்டீங்களா? போ. நீங்க வசதியுள்ள புலவர் மாதிரி தெரியுது. நீரல்லையா? உட்டாலையான மூச்சு, அதுலயே தெரியலையா நிலைமை? பாண்டியனின் சந்தேகத்தை தீக்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனை உனக்கு தானே. ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு கிடைச்சது. அடுத்த சமயம் எனக்கு 1000 காசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். எது? உன் பாட்டை என் பாட்டுன்னு சொல்லவா? நீர் புடிதாக பாட்டிலும் புலவரோ? என் புலமை மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் பரிசித்து பாரு, உனக்கு திறமை இருந்தால். என்கிட்டயே பாக்குறியா? நான் பாக்குறதுக்கான சுமாரா இருக்கலாம், புலமையை பத்தி உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயாக, நான் கேட்கட்டுமா? எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேள். பிரிக்க முடியாத என்னவோ ஞானசுந்தர பள்ளி ஆசிரியர்களும் ஞானசுந்தர பள்ளி மாணவர்களும் பிரிய கூடாதது ஒழுக்கமும் படிப்பும் சேர்ந்தே இருப்பது. நம் பள்ளி ஆன்டிஸ் காஞ்சனாவும் சோபனாவும் சேராதிருப்பது. அறிவும் பணமும் பார்க்க கூடாதது மொபைல் போன் பார்த்து ரசிப்பது. நம் பள்ளி ஆண்டு விழாவை கலையில் சிறந்தது இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நம் பள்ளி அமளி மிஸ்ஸும் கௌசல்யா மிஸ்ஸும். அறிவுக்கு நம் பள்ளி பிரின்சிபல் மேம். நடனத்திற்கு சுபா மிஸ்ஸும் ஜோதி மிஸ்ஸும். சொல்லுக்கு சித்ரா மிஸ்ஸும் பத்மா மிஸ்ஸும். இளமைக்கும் சுறுசுறுப்புக்கும் நம் பள்ளி வளர்ச்சிக்கும். வேற யாரு? நம் பள்ளி கரஸ்பாண்டன்ட் சார். கேள்விக்கு நீ, பதிலுக்கு நான். அட ஆளோடுப்பா சாமி, எனக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். நில், இந்த பாட்டை பெற்றுக்கொள். மறக்க முடியாத நினைவுகளில் வரும் காட்சியை நம் கண்முன்னே அற்புதமாக நடித்து காட்டிய 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். பயிற்றுவித்த ஆசிரியர் திருமதி அமளி ஜோஸ்பின் அவர்களுக்கு நன்றி.